வணக்கம். என் பேர் டாக்டர் தினேஷ் சௌத்ரி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒர்க்கிங் அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து, டாக்டர் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, நான் மெடிசன் சாப்பிட்டா போதுமா, இல்லை இன்ஜெக்ஷன் போடணுமா, இல்லை சர்ஜரி தான் வழியா அப்படின்னு பல பேர் என்னை கேட்குறாங்க. இது ரொம்ப காமனாக கேட்குற ஒரு கேள்வி. நிறைய பேர் மெடிசன்ஸ், அதாவது வலி மாத்திரையை ரொம்ப வருஷமாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் இன்ஜெக்ஷன் போட்டாலே போதும், இது பெர்மனன்ட் கியூர் அப்படின்னு நினச்சிட்டு பல இன்ஜெக்ஷன்ஸை முட்டியில் இல்லை அந்த மூட்டில் போட்டுக்கிறாங்க. இன்னும் சில பேர் சர்ஜரினாவே பயப்படுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்க்கு சர்ஜரியா இல்லை மெடிசன்ஸா இல்லை மெடிகேஷன்ஸ் இல்லை ஃபிசியோதெரப்பியா எதுன்றது எப்போ எந்த பேஷண்ட்ஸ்க்கு எந்த டைம்ல எந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டானது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. முதல்ல ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்த்ரைட்டிஸ்னா ஜாயிண்ட்ல வேர் அண்ட் டேர், இதுதான் காமனா ஆர்த்ரைட்டிஸ் இல்லை மூட்டு தேய்மானம் என்ன சொல்லுவோம். இது மோஸ்ட் காமனா நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் இல்லை ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த மாதிரி ஏரியாஸில் வரும். இந்த ஜாயிண்ட்ஸில் கார்டிலேஜ் தேஞ்சு வேர் அண்ட் டேர் ஆறது தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இதோட மெயின் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்ல பெயின், ஸ்வெல்லிங், வீக்கம் வர்றது அண்ட் ஸ்டிஃப்னஸ், இதுதான் ஆர்த்ரைட்டிஸோட மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகும்போது பேஷண்ட்ஸ்க்கு காமனாக வரும். சம்டைம்ஸ் இந்த ஒபிசிட்டி, இன்க்ரீஸ் வெயிட், ரொம்ப வெயிட் இருக்கவங்களுக்கு, இல்லை ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி ட்ராமா, ஃப்ராக்சர்ஸு, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் இதோட ஆர்த்ரைட்டிஸ் வர ரிஸ்க் அதிகரிக்கும். இப்போ மெடிசன்ஸ் எப்பெல்லாம் ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது மெடிசன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ டாக்டர்ஸ் காமனாக எந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, பெயின் கில்லர்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ், ஜாயிண்ட் சப்ளிமெண்ட்ஸ் லைக் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ், இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த மெடிசன்ஸ் என்ன ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க ஜாயிண்ட்ல இருக்க ஸ்வெல்லிங்கை, இன்ஃப்ளமேஷனை இதெல்லாம் குறைச்சி, முக்கியமானது தேய்மானத்தை ரிவர்ஸ் பண்ணாது, ஆனால் ஃபர்தர் டேமேஜ் ஆகாம இந்த ஜாயிண்ட் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த கிரேட் 1, கிரேட் 2 ஸ்டேஜஸ்ல மெடிசன்ஸை விட ரொம்ப முக்கியமானது பிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைசஸ். ஸோ ப்ராப்பரா டார்கெட் ஜாயிண்ட் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ், அந்த தசை நார்களை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி எக்ஸசைசஸை ரெகுலரா பண்ணி, அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் வெயிட் ரிடக்ஷன், இதெல்லாம் பண்ணா இந்த ஸ்டேஜ்ல நல்லா பலன் தரும். அப்புறம் உங்க டாக்டர் கிட்ட ரெகுலரா ஃபாலோ அப் பண்ணி என்னென்ன சப்ளிமெண்ட் சாப்பிடணும், என்னென்ன ஜாயிண்ட்டுக்கான தேவையான ஹெல்த்தி கார்டிலேஜ் சப்ளிமெண்ட் சாப்பிடணுமோ அதை அட்வைஸ் கேட்டு ஃபாலோ பண்ணுங்க.